ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தினி இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த பதிவில் திருமண பொருத்தம் பார்க்கும் விதத்தையும் வித்தியாசத்தையும் கொஞ்சம் பார்ப்போம். அதற்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்கும் அன்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பதிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு பலனையும் மாற்றத்தையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். எனவே தொடர்ந்து ஆதரவு கொடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு அடுத்தடுத்து பதிவுகள் போடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். சரி, வீடியோக்குள்ளே போவோம். திருமண பொருத்தம் பார்க்கும் விஷயத்தில் 10 பொருத்தம் அப்படிங்கிற ஒரு முறையும், இது ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்க்குற முறையும், குழந்தை பெண் குழந்தை ஆண் குழந்தைகளை இரு ஜாதகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கமும் 2 வேறு முறைகள் இருக்கிறது திருமண பொருத்தம் பார்க்கும் முறைகளில். இதில் எது சிறந்தது, எது ஒரு துல்லியமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்ப்போம். 10 பொருத்தம் அப்படிங்கிறது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்து பலனாக எடுக்கக்கூடிய விஷயம். நட்சத்திரங்களுக்கு நிறைய பழமொழிகளே உண்டு. பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வான், கேட்டையில் பிறந்தான் கோட்டை கட்டி ஆழ்வான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி எத்தனை பேர் பரணியில் பிறந்தவங்க வாழ்ந்திருக்காங்க, கேட்டையில் பிறந்தவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுவும் போக பெண் குழந்தைகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் பெண் குழந்தைகள் போன வீட்டில் எத்தனை மாமனார் 70-80 வயசை கடந்து நல்ல பரிபூர்ண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க குடும்பமும் இருக்குது. அப்போ அந்த மூல நட்சத்திரத்தோட பலன் எப்படி அங்கே கெட்டு போச்சு? ஏன் அந்த தீய பலனை கொடுக்கல? மாமனார் எப்படி முழு ஆயுசாக வாழ்கிறார்? இது எல்லாமே வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு எடுக்கக்கூடிய பலன்கள் இந்த 10 பொருத்தம். இதில் முக்கியமாக ரஜ்ஜு பொருத்தமாக ஒரு குறிப்பிட்ட சில பொருத்தங்கள்லாம் இருந்தால் தான் முடிக்கணும்லாம் சொல்லியிருப்பாங்க. இது யாருக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னா, என்னையை பொறுத்தவரை இந்த 10 பொருத்தம் பார்க்கறது வரன்களை தட்டி கழிக்கும் பெற்றோர்களுக்கும் இதை வருமானமாக பார்க்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு மட்டுமே இந்த 10 பொருத்தம் பார்க்கும் முறை பலனை கொடுக்கும். ஏன்னா பொருத்தம் பார்க்கணும், அதை 10 பொருத்தத்தில் 10 பொருத்தையும் பார்க்கணும். இதில் என்ன முக்கியமாக 5 பொருத்தம் 4 பொருத்தம் வாழ்க்கைக்கு எல்லாமே தேவைதானே. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 10 பொருத்தம் பார்க்கக்கூடாது. சரி, ரஜ்ஜு பொருத்தங்கிறது திருமாங்கலத்தை மாங்கல்ய பொருத்தத்தை பார்க்கக்கூடிய விஷயம். இந்த ரஜ்ஜு பொருத்தம் சரியாக இருந்து வாழ்க்கை போட்டு போன எத்தனை பெண்கள் இன்னைக்கு வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த ரஜ்ஜு பொருத்தம் பார்க்குற விஷயம் எங்கே தவறு நடந்தது, இதையெல்லாம் விளக்கமாக சொல்லக்கூடியது தான் ஜாதக ஒப்பீட்டு பலன் பார்க்குற முறை. ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருக்கலாம், பெண் ஜாதகமாக இருக்கலாம். இவர்கள் இருவரு ஜாதகத்திலும் லக்கணமும் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சொல்லாத விஷயங்கள் எதுவுமே ரஜ்ஜு பொருத்தத்தில் சொல்ல முடியாது. மேலும் ஒரு பெண் மருமகள் வீட்டிற்கு வந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே 10 பொருத்தத்தில் பார்க்க முடியாது. மருமகள் வீட்டுக்கு வந்த நேரமாக இருக்கலாம், மணமகன் வீட்டுக்கு வந்த நேரமாக இருக்கலாம். இது எல்லாமே ஆண் பெண் இருவரது ஜனனகால ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை மட்டுமே வைத்து சொல்ல முடியும். 8ஆம் இடம் என்பதுதான் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். இது ஜாதகத்தில் மட்டும்தான் துல்லிய பலன்களை எடுக்க முடியும். ரஜ்ஜு பொருத்தத்திலோ 10 பொருத்தத்திலோ இந்த துல்லிய பலன்கள் எடுக்க முடியாது. மேலும் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடமும் மிகவும் முக்கிய வாய்ந்த இடமாக ஜோதிடத்தில் உள்ளது. இதுதான் திருமண வாழ்க்கையில் ஒரு 70% பலனை தீர்மானிப்பதில் பங்கு வகிக்கிறது. மேலும் லக்கணமும் 4ஆம் இடமும், லக்கணம்தான் ஜாதகரை குறிக்கும், 4ஆம் இடம் தான் அவங்க அடையக்கூடிய சுகபோகங்கள், வண்டி வாகனம் மற்ற இத்தியாதி விஷயங்கள் நிறையா இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு இடமும் ஜாதகத்தில் ஒவ்வொரு பலன்களையும் தீர்மானமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் ஜாதகம். மேலும்
ஒரு சில கடுமையான தோஷங்களையுமே ஜாதகத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும். கடுமையான தோஷம்னா நீங்கள் நினைக்கிற செவ்வாய் தோஷம் கிடையாது. ஏன்னா செவ்வாய் தோஷம் தரக்கூடிய கிரகமும் கிடையாது, செவ்வாய் தோஷம் என்ற ஒரு அமைப்பும் கிடையாது. வேற என்ன கடுமையான தோஷம் அப்படின்னா விஷகன்னிகா தோஷம், காகவந்தியா தோஷம், வந்தியா தோஷம், விதவா தோஷம் அப்படின்னு ஒரு சில கடுமையான தோஷங்களை ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் ஒப்பிட்டுத்தான் சொல்ல முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில வீட்டில் ஆண்கள் மட்டுமே இருப்பாங்க, அவங்க வீட்டில் பெண்கள் இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில வீட்டில் பெண்கள் மட்டுமே இருப்பாங்க, ஆண்கள் இருக்க முடியாது. ஒரு சில வீட்டில் குழந்தை பிறந்தோடனே தாயோ தகப்பனோ யாரோ ஒரு ஆள் தவறி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கடுமையான தோஷங்கள் எல்லாமே ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் மட்டும்தான் எடுத்து சொல்ல முடியுமே தவிர 10 பொருத்தத்தில் எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கும் ஒரு நிமிஷத்தில் 10 பொருத்தம், ஆனால் ஒரு மாதத்தில் மன வருத்தம். இதுதான் நிலைமை போய்கிட்டு இருக்கு. இந்த 10 பொருத்தம் பார்க்கும் பெற்றோர்கள் தயவு செய்து ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லையா, உங்களுக்கு குழப்பமாக இருக்குதா, உங்களை காக்க வேண்டிய குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கு. குலதெய்வம் அனுமதிக்காத, குலதெய்வம் ஆசீர்வதிக்காத, குலதெய்வம் ஒப்புதல் தராத எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்கள் வீட்டில் நடைபெற வாய்ப்பில்லை. எனவே வரன் பார்க்கும் பெற்றோர்கள் அனைவரும் வரன் பார்க்கும் விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது தங்கள் குழந்தைகளுக்காக குலதெய்வத்திடம் ஆசீர்வாதம் உத்தரவும் வாங்கி எந்த ஒரு வரன் வந்தாலும் குலதெய்வத்திடம் அனுமதி, பூக்கட்டி பார்க்கும் முறை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த முறையில் அனுமதியும் ஆசீர்வாதமும் வாங்கி திருமணம் முடிப்பது என்பது மிகவும் சால சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் குலதெய்வத்தின் உத்தரவை மீறி எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது, குலதெய்வம் அனுமதிக்காது. உங்கள் இஷ்ட தெய்வம் கூட 2வது தான் வரும், உங்கள் குலதெய்வம் தான் முன்னால் வந்து நிற்கும் உங்களை காப்பதற்கு. மேலும் இந்த 10 பொருத்த முறையில் நிறைய முரண்பாடான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு எல்லாமே சிறந்த அவங்களே கடைசியில் ஒரு வார்த்தை, இதுக்கு ஜாதக பொருத்தத்தை தான் பார்த்து தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 10 பொருத்தத்துலேயும் நிறையா பேர் 2 பொருத்தம் இருக்குது, 3 பொருத்தம் இருக்குது அப்படின்னு ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க. இதனால் பாதிப்பு யாருக்கு அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் மட்டும்தான். பெற்றோர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நினச்சிக்கிடுவாங்க பொருத்தம் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு உண்மையான விஷயம் அது கிடையாது. பொருத்த ஜாதக ரீதியாக 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் லக்னமும் பொருந்தி வரும்பொழுது எப்படிப்பட்ட தோஷமும் நிவர்த்தி ஆகிவிடும். மேலும் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அது குரு பகவான் பார்க்கும் பொழுது எல்லாவித தோஷங்களும் நிவர்த்தி ஆகிவிடும். குரு உங்கள் ஜாதகத்துக்கு தீய கிரகமாக இருந்தாலுமே ஆனால் குருவின் பார்வை எல்லா தோஷத்தையும் நீக்க வல்லது. எனவே இந்த 10 பொருத்தம் பார்க்கும் முறையை நீங்கள் மறுபரிசீலனை செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.